பாட்டாளி கட்சி இசை புத்தகம் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ராதிகா மேடம் வந்து கை காட்டுறாங்க, பாட்டாளி கட்சிலாம் கிடையாதுன்னு. பாட்டாளி கட்சி ஏன் சொல்றேன்னு அப்புறமேல சொல்றேன். டாக்டர் ராமதாஸ்க்கு வந்து சினிமா மேல பெரிய மோகம் உண்டு, சினிமானா ரொம்ப பெரிய விருப்பம் உண்டு அவருக்கு. நீங்க எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டோட கொடி பறக்கும். எனக்கு தெரிஞ்ச செஷல்ஸ்னு ஒரு தீவுல டாக்டர் ராமதாஸோட கொடி தான் பறக்கும். அவ்வளோ பெரிய மனிதர் அவராங்க. மிகப்பெரிய மனிதர்னா ஒரு அரசியலோட நிலைகளை வந்து தீர்மானிக்கிற லெவலுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த உச்சத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நண்பர் அவர். அவர் ரொம்ப நல்லவர்னா எவ்வளோ நல்லவர்னா அவருக்கு அவரே சோப் போட்டு குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது மற்றவங்க போடுற சோப்பை குடிச்சிட்டு வெளில வரதே பெரிய விஷயம். அவ்வளோ சோப்பு மற்றவங்க போடுற அளவுக்கு நல்லது செஞ்சிருக்காரு மற்றவங்களுக்கு. இப்போ நான் இவ்வளோ சோப் போடுறேன்னா அது காரணம் அவருடைய கம்பெனியில் படம் பண்ணணுங்கிறதுக்காக கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவர் வந்து கிட்டத்தட்ட 50 படத்தை ஒரே நேரத்தில் எடுக்கலாம். சங்கர் சார் மாதிரி மிகப்பெரிய இயக்குநர்களை வச்சு படம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தயாரிப்பாளர். விஜய் ஆதிராஜுங்கிற ஒரு புதுமுக இயக்குனருக்கு அவர் இந்த படத்துல வாய்ப்பு கொடுக்கறதுக்காக, அதை பாராட்டுறதுக்காக தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். அவர் மட்டுமே இல்லை, இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஹிட்டான பீஸாங்கிற ஒரு படம், அந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த கதையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இயக்குநர்களுக்கு எப்பவுமே நம்பிக்கை மட்டும்தான் அவங்களுடைய ஆக்சிஜனா இருக்கும். பட் தயாரிப்பாளர்களுக்கு வந்து காசு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு புதுமுக இயக்குனரை அறிமுகப்படுத்தி அந்த படத்தை வெற்றியடை செய்யறதுக்கு பின்னாடி அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு சினிமாவில் உண்டு. மத்திய அரசு கூட பார்த்தீங்கன்னா டெபு இயக்குனர், புதுமுக இயக்குநர்களுக்குன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி புரஸ்கார்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுக்குறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிற தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு ஒரு பாராட்டும் ஒரு விருது கொடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். இதை வந்து நான் இன்னைக்கு இயக்குநர்கள் சங்க தலைவர் அமீர் சார் கிட்ட வந்து பேசினேன். இந்த மாதிரி ஒரு விருப்பம் எனக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னா நிறைய இயக்குநர்களுக்கு இதுல மாறுபட்ட கருத்து இருக்கும் அப்படின்னாரு. நான் சொன்ன வளர்ந்த இயக்குநர்களை விட்டுடுங்க. இதை நான் சொல்றது ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். நிறைய புதுமுக இயக்குநர்களை, நிறைய தயாரிப்பாளர்களை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும். அந்த வகையில டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டை நம்ம கொடுக்கணும். விஜய் ஆதிராஜ் இந்த டாப்ஸியை சொல்ற மாதிரி, அந்த வெள்ளாய் வச்சு விழுத்தாங்களான்ற மாதிரி ஒரு மேல் வருஷன், அவர் லாண்டரிக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருப்பாரு. இந்த படத்தில் நிச்சயமா அவரும் எடுத்து கட்டுவார்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பாட்டாளி கட்சி நான் சொன்னது, பாட்டாளி கட்சி இல்லாம எந்த படமும் வெற்றி அடைய முடியாது. எனக்கு தெரிஞ்ச பாட்டாளி கட்சி தலைவர் இந்த படத்துல வந்து ஜேம்ஸ் வசந்தன். பாட்டாளி கட்சினா அந்த பாடல்களை வழங்கிய ஒரு கட்சியோட தலைவர் ஜேம்ஸ் வசந்தன். அவருடைய அந்த கண்கள் இரண்டாம் பாடல் வந்து இன்னும் நம்ம மனசுக்குள்ள நீங்காரங்கிற ஒரு பாடல். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அந்த உள்ளுக்குள் பூக்குதே பூ பூக்குதே பூக்கள் பூக்குதே நெஞ்சுக்குள் விழா குழம்பு, அந்த பாடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லிட்டு நம்புறேன். மற்ற பாட்டாளிகள் முத்துக்குமார், பா விஜய், மதன் கார்கே அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். மதன் கார்கே வந்து ரொம்ப பெரிய உலகமாக நாணயக்காரராக இருப்பார் போல இருக்கு. இந்த படத்துல வந்து உலகத்துல இருக்க எல்லா கரன்சியும் வச்சு ஒரு பாட்டை எழுதியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோட தீபாவளி வந்து அடுத்த வருஷம் இன்னும் ஒளிமயமா பிரகாசமாக இருக்க வாழ்த்துக்கள். எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மின்சார பிரச்சனைக்கு எப்படி ஒளிமயமா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு இருக்க இந்த மின்சார பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம், இன்னைக்கு காலையில பேப்பர்ல படித்தேன், சரியான முறையில் வந்து முத்தமிட்டால் ஒரு 4 வோல்ட் மின்சாரம் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒபாமா ஜெயிச்சதுக்கு அப்புறமேல போய் மனைவியை வந்து மேடையில் வந்து முத்தம் கொடுக்குறாரு. ஸோ முத்தம் கொடுக்குற கலாச்சாரம் வந்து அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமே இல்லை, அது சமூகத்துக்கே தேவையான ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம கிட்ட பரப்புறவர் வந்து சினிமா மூலமா கமல் சார் அவர்கள். சமீபத்தில் வந்து நம்ம ஆர்யா இங்க இருக்காரு, அவராது சினிமாவில தான் அதெல்லாம் பரப்பிட்டு இருந்தாரு. நீங்க ஆர்யா கிட்ட போய் எந்த பொண்ணோட பார்த்த எந்த நடிகை வந்தாலும் அவங்களோட கிசு என்னன்னு கேட்டா, நான் இங்க பிக்கப் பண்ணேங்க, இங்க பிக்கப் பண்ணேன், இங்க பிக்கப் பண்ணேன்னு சொல்றது, எப்ப டிராப் பண்ணேங்கிறது சொல்றதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர். நான் எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டுடைய ஒளிமயமான எதிர்காலம் இளைஞர்களே உங்க கையில தான் இருக்கு. சரியான முத்தத்தின் மூலமா ஒரு 4 வோல்ட் மின்சாரம் தயாரிக்கலாம். அது சும்மா உங்க ஞாபகத்துக்காக சொல்றேன். புத்தகம் பண்றது வந்து சில புத்தகங்கள் வந்து நாம புரட்டுற மாதிரி புத்தகமா இருக்கும், சில புத்தகங்கள் நம்மளை புரட்டி போடுற ஒரு புத்தகமா இருக்கும். இந்த புத்தகம் விஜய் ஆதிராஜோட இந்த புத்தகம் தமிழ் திரையுலகையே புரட்டி போற அளவுக்கு ஒரு மிக
மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.